ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிளாக் பார்க்க போகிறோம். வீட்டிலையே எப்படி தேங்காய் எண்ணெய் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது வந்து எங்கள் வீட்டில் 2 மரம் இருக்குது. அதனால் ஒரு மரத்தை வந்து ஹோமுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் தேங்காய் எடுத்துக்குவோம். மிச்சத்தை வந்து அதில் ஒரு 30-40 காய் வர்றதை வந்து நாங்கள் எண்ணெய் தயாரிக்கிறதுக்கு இந்த மாதிரி பயன்படுத்திக்குவாங்க அம்மா. நீங்களும் இந்த ரெசிப்பியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். தேங்காவை இந்த மாதிரி பறித்து வச்சுருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் ஆயிடுச்சு பறித்து. நல்லா மட்டையெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ தேங்காவோட மட்டையை தனியாக இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கணும். எங்கள் வீட்டில் அந்த உரிக்கிற அந்த ஒரு மிஷின் இருக்கிறனால வீட்டிலையே உரிச்சிருவாங்க. இந்த மாதிரி மட்டை தனியாக. அது மாதிரி வீட்டுக்கு தேங்காய் யூஸ் பண்ணுறதுக்கும் வீக்லி ஒரு 5 இல்லை 10 காய் உரிச்சு போட்டுருவாங்க. இந்த மாதிரி மார்னிங்கு இந்த மாதிரி எல்லா மட்டைகளையுமே நம்ம இப்போ உரிக்கணும். கிட்டத்தட்ட 2 வாளி இருக்குது. 2 வாளிக்குள்ளே தேங்காவையும் நம்ம இந்த மாதிரி உரிச்சு வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ எல்லா காயும் உரிச்சாச்சு. உரித்ததுக்கப்புறமா இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதை வந்து 2ஆக நம்ம தேங்காய் உடைப்போம்ல, அது மாதிரி இந்த மாதிரி உடச்சி நம்ம வச்சுக்கணும். வச்சுட்டு மொட்டைக்காரை இல்லை அப்படின்னா வெளியே உங்களுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷீட் விரிச்சிட்டு வெயிலில் காய வச்சுருங்க. நல்லா இது வந்து ஒரு வாரம் நல்லா காயணும். பாருங்கள், இப்போ இது வந்து நல்லா காஞ்சிருக்கு. 1 வாரம் ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் தெரியும். அந்த ஷெல்லும் கோகோனட்டும் தனித்தனியாக அந்த மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி நம்ம கத்திட்டு லேசாக இந்த மாதிரி எடுத்து விட்டிங்க அப்படின்னா தன்னால் அது வந்து வந்துடும். ஒரு சில காயில் வந்து அதுவாகவே வந்து வெளியே வந்துடும். இதை இப்போ எடுத்துட்டு இந்த மாதிரி காய வச்சு இப்போ மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்செடுத்ததுக்கு மிஷினில் அரைச்சி இந்த மாதிரி நமக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் நமக்கு வீட்டிலே இப்போ தயார் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து 1 லிட்டர் இல்லை ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு அளவில் கிடைக்கும். இது வந்து குழந்தைங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணுறதுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்து நல்லா கை கால்லாம் நீவி விடுவோம்ல, அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி தலைக்குமே நல்லா சுத்தமான வீட்டிலே தயாரிக்கிற எண்ணெய். நீங்களும் கண்டிப்பாக இதை பாருங்கள். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தேங்காய் மரம் இருந்துச்சு அப்படின்னா வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் கண்டிப்பாக வீட்டிலையே இந்த மாதிரி சுத்தமான தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். பாய்.